ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நார்மல் நியூட்ரிஷனும் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனும் ஒரே மாதிரி கொடுத்தா ஓகே தான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான மக்களோட அடிப்படை திங்கிங்கா இருக்கு. பட் கண்டிப்பா நார்மல் நியூட்ரிஷனுக்கும் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. நார்மல் நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் அளவா எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ இல்லை மசில் கெயினோ நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஆனா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நீங்க விளையாடுற ஸ்போர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு மரத்தான்னா ஒரு என்டூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் வகையில வரும். மரத்தான் நம்ம நிறைய நடக்கிறோம், நிறைய வாக் பண்றோம், அதெல்லாம் வந்து லாங் டியூரேஷன் ஸ்போர்ட்ஸுங்கிறத என்டூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல. அவங்க எல்லாருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்போஹைட்ரேட் நமக்கு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும், புரோட்டீன் கம்மியா இருந்தா போதும். ஏன்னா அவங்க எனர்ஜி சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி சிஸ்டம், அதனால அவங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங் எனர்ஜி தேவைப்படும். அதனால கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷார்ட் டியூரேஷன் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் இல்ல ஸ்பிரிண்டிங் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜிம்னாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விதமான புரோட்டீன் தேவைப்படும். பேலன்ஸ்டு கார்ப்ஸ் இருந்தா போதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மசில் ரெக்கவரிக்காக புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணும். அதே மாதிரி டீம் ஸ்போர்ட்ஸ் நம்ம நிறைய பேர் நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம். கிரிக்கெட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையானது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். இது வந்து நம்ம பேலன்ஸ்டா எடுத்துக்கிட்டாதான் நம்ம ஒரு கிரவுண்ட்ல போய் ஒரு 8 ஹவர்ஸ் நிக்கிறோம், அதுவும் நம்ம தொய்வு இல்லாம நிக்கிறோம் அப்படிங்கறதுக்கு உதவும். உங்க பிளேட்டிங்ல கண்டிப்பா ஒரு மாறுபட்டு வைக்கும் போது மட்டும்தான் நீங்க இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த கோல்ஸ். இது நான் ஃபுட்டு மட்டும் நான் சொல்றேன் நியூட்ரிஷன் சம்பந்தமா. இது தவிர நான் என்ன சொல்றேன், ஃபிட்னஸும் இருக்கு. நம்ம இட் ஹேஸ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனுக்கு வந்து நீங்க ஃபிட்னஸ் ட்ரைனிங்கும் ஈக்குவலா எடுத்துக்கும் போது இன்னுமே வந்து எக்ஸல் ஆவாங்க அந்த ட்ரைனிங்ல.